జై శ్రీ మాత్రే நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 கூடிய சூரியன் உங்களுடைய லக்னத்துல இருக்காரு. அதே மாரி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா, 2, 5 கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது போக வந்து ராசி அதிபதி வந்து சுக்கிரன், அதே மாரி குரு 2 பேருமே வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது. நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த கிரக அமைப்பெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பொருளாதார நிலை மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. முக்கியமா இவ்வளோ நாளா என்ன விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் பயிற்சியானாலும் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்த பார்ப்பாரு. சுக்கிரன் பலமாக இருக்கு. குரு, சுக்கிரன் இணைவே காசு, பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதனால என்னன்னா, காசு பணத்த எப்படி ஈட்டுறது அப்படிங்கக்கூடிய இது வந்து இந்த மாசம் நீங்க நெறைய கூடுதலான முயற்சிகள் பண்ணணும். புதன் உங்களுடைய ராசியில திக்பலம் பெறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதியே உங்களுடைய ராசியில திக்பலம் அடையறாரு அப்படின்னா, கட்டாயம் ஒரு நெறைய நன்மைகள் இருக்கு. இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, ராகு திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, மேக்ஸிமம் ரிஷப ராசியில இந்த ஏஜ்ல தான் இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இதுல எது நடந்தாலும் அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு. என்னன்னா, சனி திசை நடந்தாலே சனி 11ஆம் இடத்துல இருக்கறனால நெறைய லாபங்கள ஈட்ட முடியுங்க. அதே மாரி ராகு திசை நடந்தாலும் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல உயர்வ அவர் கட்டாயம் குடுத்துருவாருங்க. இது நல்ல அமைப்பு. குரு அப்டின்னாலே, குரு திசை அப்டின்னாலே 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், 7ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் நெறைய மாற்றங்களும், நன்மையான மாற்றங்களும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். 7ஆம் இடத்த பார்க்கிறது ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப கொண்டு வந்து குடுத்துரும். பொதுவாவே வந்து சூரியனும், புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்த பார்க்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா, தொழில்ல நீங்க வந்து நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு. அதனால தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்த பார்க்குறாரு. குரு கூட சேர்ந்து சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அமைப்புன்னா என்ன மாரின்னா, திடீர்னு ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிகழும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அதுல பாகப்பிரிவினை உங்களுக்கு நடக்கலைன்னா, உங்களுடைய பாகப்பிரிவினை உங்களுடைய பார்ட் இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய ஷேர் வந்து உங்களுக்கு கை குடுக்கும். அது மூலியமா நல்ல டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவர் வழி ஆதாயம் கட்டாயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்குற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கறனால கணவர் வழி ஆதாயம் உண்டு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து சகோதர வழி ஆதரவு. இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரன், சகோதரிகள் அதாவது இளைய சகோதர, சகோதரி, மூத்த சகோதர, சகோதரி வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல அதாவது உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள உருவாக்கி குடுத்துரும். ஒரு சிலருக்குலாம் இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் இருக்குங்க. திருமணம் கைகூடும். திருமணத்தில இருந்த பிரச்சனை, காலதாமதம் எல்லாம் நீங்கி, திருமணம் விரைவில் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும். இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம்.
அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே 4ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதுல நன்மைகளும் இருக்கு. அதாவது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, நீங்க உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவோ வாகனங்கள் வாங்குறது, அதே மாரி பர்சனல் யூஸ்க்காக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலத்தில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். முக்கியமா சனி 11ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க நினைத்த ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க என்ன விஷயங்கள செஞ்சாலும் சரி, அதுக்குன்னு ஒரு உழைப்ப போடும்போது, அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுரும். ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நெறைய வருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்கனால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில மேஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடந்துரும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கட்டாயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்டின்னா, இணைவுகள், கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கன்டென்ட்லாம் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய வீடியோஸு வைரல் ஆகுறது, நெறைய அமைப்புகள் அதாவது புது புது வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியிடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள பாராட்டுவாங்க. அவங்க கூடயே உங்கள வச்சுக்குவாங்க. அது மூலியமா நல்ல ஆதாயம், நெறைய வருமானம் பார்க்கக்கூடியது. சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது. இதெல்லாமே பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஒரு நல்ல பதவி, வாரிய தலைவர் இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். முக்கியமா நெறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. நல்ல நன்மை பயக்கும் விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. திருமண பிராப்தம் இருக்கு. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. சந்தான பிராப்தம். ஏன்னா 5 கூடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில திக்பலம் பெறும்போது, சந்தான பிராப்தம் இருக்கு. அதே மாரி 11ஆம் இடத்த பார்க்கறனால உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எப்பவும் போல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்த்தாலுமே, 9ஆம் இடத்த அஷ்டமாதிபதி வந்து பார்க்கறதுனாலயும், 7ஆம் இடத்த அஷ்டமாதிபதி பார்க்கறதுனாலயும், ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வீண் விவாதங்கள்ல, சண்டை சச்சரவுகள்ல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வராம பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமா வந்து வெளியில போகும்போது, நீங்க எங்க போறீங்க? எங்க வரீங்க? அப்படிங்கிறத உங்களுடைய வீட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார்ட்டயாவது சேட் பண்ணும்போது, இல்ல ஃபோன் பேசும்போது, இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் பண்ணப்படலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவா ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும், உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே, அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு?
ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா, ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலாக இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உலகத்தில் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை, ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங், ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதா செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள், யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அடுத்ததா வந்து வைகாசி மாத பலன்களா நம்ம பார்க்க போறது ரிஷபம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. ஸோ இந்த ஒரு 15ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவார். இதை வந்து வைகாசியில் சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்மளுடைய புதன் அங்கே வந்து அஸ்தங்கம் ஆகிறார். ஸோ புதன் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு என்ன அப்படின்னா 2க்கும் 5க்கும் உரியவர்கள். ஸோ இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம், இதெல்லாமே வந்து உங்களுடைய, அது போய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து நீங்க பேசக்கூடிய பேச்சினால் பாதிப்பு அப்படின்னு சொல்றது. அப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அதை வந்து நீங்க ஒரு வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அதுக்கு மூலியமாக சில சங்கடங்கள். அப்போ வார்த்தையில் கவனம் தேவை. அப்போ வந்து என்ன அப்படின்னா அது ரொம்ப சூரியனோட நெருக்கி இருக்கும்போது அந்த ஹீட், அந்த ஒரு பிரச்சனை, நம்ம பேசக்கூடிய இதெல்லாமே தான் வைப்ரேஷன், பிளானட்டோட வைப்ரேஷனா அது வந்து சும்மா கிடையாது, 100% நடக்கும். ஏன்னா போன வாரம் நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, இந்த வாரம் அப்படியே வந்து எதுக்குடா நம்ம சண்டை போடுறோன்னே தெரியாது.
ஏன்னா இது வந்து சீரியஸாவே வந்து இப்ப சந்திரன் எங்க தான் வந்து ஒவ்வொரு 2 நாட்கள்ல வந்து ஒவ்வொரு ராசியை சுற்றி வந்தாலுமே 20ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பஞ்சாங்கம் தெரிஞ்சா ஓகே, இல்லாட்டி நீங்க உங்களுடைய கேலண்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 20ஆம் தேதி வந்து சந்திரன் குருவோட இருந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரமங்கல யோகம் இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ குருவும் சந்திரனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் தான். ஸோ இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சந்திரன் இணையும் போது இதெல்லாமே அந்த யோகங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகள் மூலிமா ஏதாவது வந்து உங்களுக்கு தள்ளி போகிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஏதாவது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அது இதுன்னு மாதிரி எல்லாம் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. வார்த்தைகள் விடும்போது கவனம். ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது சண்டைக்கு அப்படின்னு கிடையாது, நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது சில ரகசியங்கள் வெளிப்பட்டால் அது மூலியமாக பிரச்சனை. இதெல்லாம் தான். ஸோ ரகசியத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் என்ன ரகசியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க வெளி சொல்லாதீங்க அப்படின்னா இந்த பேச்சுவாக்கில் சொல்கிறனால அந்த மாதிரி வார்த்தைகள் மூலியமாக சில சங்கடங்கள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நிறைய புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க, கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி 5க்குரியவர் புதன் அது உங்களுடைய லக்னத்திலே இருக்கும்போது 2 வகையான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு மனம், என்ன சொல்கிறது, ஒரு யோசனைகள் இதெல்லாமே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ரிஷபம்க்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஃபுட் பிஸ்னஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்னென்னா உங்களுடைய குரு 3இல் மறையும் போது என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் மறைமுகமாக பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சேமித்து வைத்த பணம் இல்லை நீங்கள் யார்கிட்டயே கொடுத்து நீங்கள் வராமல் இருந்த பணம் திடீர்னு வர்றது இதெல்லாமே நடக்க போகுது ரிஷபத்துக்கு. அண்ட் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்னதான் வந்து மாற்றங்கள் அப்படின்னு நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுவாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய லக்னத்தை பார்க்கறதுனால இந்த வருடம் கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த 2 வருஷம் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. பட் அவங்கள பட் ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி குரு வந்து 3ஆம் இடத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு வேலை மாற்றம் இருக்குது, ஸ்கூல் மாற்றம் இருக்குது, தொழில் மாற்றம், இடம் மாற்றம், இது எல்லாமே கண்டிப்பாக ரிஷபம் வந்து சந்திக்க போறீங்க. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. எப்படிலாம் இந்த கடன்லேருந்து, ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா ட்ராவல் பண்ணிட்டு இப்போ தான் உங்களுடைய லக்னத்துக்கு வந்திருக்காரு. அப்போது இவ்வளோ நாள் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்த நீங்கள் இந்த டைமில் வந்து கரெக்டாக யோசித்து அந்த கடனுக்கு அடைக்கக்கூடிய அந்த வழிகளை உங்களுக்கு வந்து கடவுள் காமிச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரே பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த வைகாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரிஷபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக செயல்படுத்துங்க. நேரம் ஆல்ரெடி நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலைகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடிகிறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரணும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இந்த இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். ராசிநாதன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் இந்த மாதத்தில் ஆரம்பித்த நாள் அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு போயிடுறது. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தடையானால் சூரியன் 4ஆம் அதிபதி, அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிற நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கும்போது உஷ்ண சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட சுக்கிரன் போய் சேர்றார். அதனால் பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில், பரிவர்த்தனை யோகத்தில் தனஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அதனால் பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. பேச்சில் நல்ல அதாவது அடுத்தவங்களை எப்படி கவரப் பண்ணணும் அந்த மாதிரி நேர்மையாக பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது தவிர பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வந்து கவர் பண்ணி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே வந்து சூரியன் இருக்கார். புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 26/5/2026 அன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார், ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதன் ஆட்சி பெறும்போது குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுறார். குரு பெயர்ச்சியும் ஆயிடுறது. குரு பெயர்ச்சி கடகத்தில் உச்சம் பெற்று போன குருவாக இருக்கார். என்ன சார் 3ஆம் இடத்துல குரு வராருன்னா கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் வரும். நிச்சயமாக முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி நிச்சயம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 2ஆம் இடத்து புதன் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்பவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா தனஸ்தானாதிபதியே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மூலியமாக சிறு தொல்லைகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதனால் வந்து அபரிமிதமான ஏற்றம், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய வேலையில் அமையும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சொற்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் மாறினதுக்கப்புறம் சனியை பார்ப்பார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம், அதாவது 15/5/2026 16/6/2026 வரலும், 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள், அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, வெள்ளை ஆடை இந்த மாதிரி சம்பந்தம், டியூப்லைட் இந்த மாதிரி சம்பந்தம், அதை தவிர எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விசேஷங்கள், அதை தவிர முகப்பொலிவு, இந்த ஃபேஷியல் டெக்னாலஜி, அதை தவிர சர்ஜரிஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர கலைத்துறையில் வெள்ளித்திரை, சின்னத்திரை, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுத்து போகிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமண பாக்கியம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு செலவுகள் அதிகமாக, தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்திலே போயிருக்கிறதுனால, இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அது 2/6/2026 4/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தை போக்குறதுக்கு என்ன வழி? ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னா, சந்திராஷ்டமத்துக்குன்னு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் அங்கே நெல் உங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு போங்க, தானம் கொடுத்துருங்க. அங்கே இருக்க கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக பார்த்தடையானால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை என்னதான் சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே, அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம எப்பவுமே ஒரு ஓப்பனிங்ல ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே
நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதா செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள், யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அதனுடைய லாபங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு பிரச்சனையில் மாட்டாமல் அப்படியே ஓகே சேவாக வந்துட்டு இருந்திருப்போம். இப்போ குரு என்ன பண்ண போறாரு, அழகாக உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர போறாரு. நம்ம மகரத்துக்கு சொன்ன எல்லா விஷயமும் என்ன ஆக போகுது, கும்பத்துக்கு நடக்க போகுது. ஆல்ரெடி என்ன இருக்காரு அங்கே, ராகு வந்து தலையில் உட்காந்துருக்காரு. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து 6ல் உட்கார போற சந்திரனுடைய வீட்டில், உங்களுக்கு 2-11. அப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப ரீதியான ஒரு விஷயங்கள், லாபஸ்தானம், என்ன சொல்றது, மாமனார் இவங்க கிட்ட எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருந்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தேவையில்லாமல் நிறைய கடன் வாங்கி அந்த ரொட்டேஷனுக்காக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், கணக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணுவீங்க. கும்பலக்னக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயத்த வந்து அடித்து சொல்லுவேன். அவங்க வந்து என்னென்னா எப்படி சொல்கிறது, அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீட்டில் சொன்னாலுமே வந்து அவங்களாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் எடுத்து கல்யாணம் பண்ணுற வாழ்க்கையில் அவங்க நல்லா நினச்சிருப்பாங்க. பெற்றவங்க சொல்கிறதே கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாமே வந்து கும்பத்துக்கு இருக்குது. அது ஒரு ஸ்டைல் ஆஃப் இதுதான் அந்த கும்பமே. ஸோ இப்போ ராகு அங்கே இருக்கும்போது அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. கும்பராசி லக்னக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை செய்யாதேங்கன்னு சொல்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கோபம், அந்த இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே இருக்கும். பட் அதை செஞ்சு சாதிச்சு காமிச்சிருவாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த வீட்டில் கொடுத்துருவாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறமா தான் ஒரு உயர்வே இருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதான் நம்ம அமைப்பு போல் இருக்குது, முதல்ல தோற்றுரும் அப்படி ஜெயிச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் நீங்கள் யோசிக்காமல் பிளான் பண்ணுங்கள்.
ஓகே, நமக்கு இப்ப இந்த தேவை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ஏன்னா ஆரம்பத்துல நல்லா இருக்கும், பின்னாடி அந்த பிரச்சனை கொடுக்கும். ஆனாலும் நீங்க எவ்வளவுதான், ஏன்னா சனி பகவானோட வீடுலயே தொழில்காரகன், தொழில் சிந்தனை இருக்கும், எப்படி தொழில் யோசனை இல்லாம இருக்கும்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் என்னன்னா அந்த கட்டுப்பாடோட நீங்க அதை யோசிக்கும் போது நல்லா இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, வேலை மாற்றங்கள், வேலை இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் பெட்டரான ஆப்ஷன் தேடிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா விரைய சனியா போயிட்டு இருக்காரு, பாத சனியா. அப்ப அந்த பாத சனி அப்படிங்கும்போது கால் அப்படின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ தொடையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. எங்கேயா போகும்போது சும்மா வச்சிங்கனாலே கால் அடிப்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, மனைவி சொல்கிறதோ கணவன் சொல்கிறதோ நீங்கள் கேட்டாலே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. அதுலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசா புத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்ப பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன சின்ன விஷயம், இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா, அதுல வந்து காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நீர்மோரோ அல்லது பானகமோ வந்து தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. நீர்மோரு அப்படின்னா பெரிய அண்டா அண்டாவாலாம் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது கொடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி, உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம், தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். ஸோ அதனால நீர்மோரு, அ மா பானகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையானது தான். ஸோ உங்கனால என்ன முடியுதோ அத நீங்க செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளோ நாளா. இந்த மாசத்துல இருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய், அவரு ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து என்னன்னா, நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து நீங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் வந்து நீங்க வந்து வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்த பக்கபலமா புடிச்சு, அவர நீங்க என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான், ஏன்னா குரு வந்து இவ்வளோ நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்போ பலத்த இழக்குறாரு. அப்போ வந்து என்னன்னா, அஷ்டமத்துல குரு போகும்போது
தெய்வத்த நாடிக்கணும். அதே மாரி குருநாதர் வழிபாடுகள அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, மகான்கள் இருப்பாங்கல்ல, ரிஷிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே வந்து உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிரும். அந்த மாரி ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுத்துரும். ஆனா, பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவரு வந்து அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி ச புதன். அவரு கூட வந்து சூரியன் சேர்றாரு. எப்பவுமே பாதகாதிபதி, 6க்குடையவரு இந்த மாரி இதுலலாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனைய குடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா, நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நெறைய பேர் புலம்புறது என்னன்னா, "ஏங்க நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது. தீமை மட்டும் கரெக்ட்டா நடக்குது. கெட்டது மட்டும் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுன்னு சொல்றீங்க." அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா இருப்பீங்க. ஆனா, நீங்க தெய்வ பலத்த தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும், கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா, தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா, அது காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்டின்னா, உபாசனை, குரு பலம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால, உங்களுக்கு வந்து ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வந்து வழிபாடுகள் பண்ணும்போது, உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும், அந்த இடம் வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்த தாண்டி வந்து தாக்காது. தாக்கும்போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமானா, இந்த மாதம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6 கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது "கெட்டவன் கீட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்" அப்படிங்கிற மாரி, சுக்கிரன் உங்களுக்கு 6 கூடையவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, 2ஆம் இடத்த பார்க்கும்போது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. புரமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமென்ட் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த டைம் வந்து என்னன்னா, 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்திலருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்த பார்க்கும்போது, குடும்பத்தில சிக்கல உருவாக்கும். அது என்ன மாரின்னா, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றது தான். பெண்களாக இருந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அது உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா, எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா, பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா, அந்த இடத்துலேருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமென்ட்ட லாங்கா கொண்டு போவாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும்.
இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வருமானத்த ஈட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அ கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்த குடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா, குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டுருப்பீங்க. திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நெறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்கள அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல டாக்டர, மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால அ உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பலம் பெற்றிருக்கனால, கடன் ரீதியா இருக்க பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 9 கூடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துரும். ஏன்னா, நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே, நல்ல அமைப்புகள் வருமானத்த பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேர மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா, புகழ், பேரெல்லாம் மங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவ அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேரு, அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலயும் இந்த பரிகாரத்த பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்குலாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நெறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்டின்னா, காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. காலபைரவர் கூடுதலான வழிபாட பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், நல்ல வெற்றி வாய்ப்பு அப்டிங்கிறதெல்லாம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ, அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்கள குடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும், காசு பணம் வரணும். அதானே மெயினு. அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்த தான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்ம 100% கான்ஷியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்றதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவ்வளோதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு வந்து பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால, எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லா ராசிக்குமே வந்து தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க வந்து என்னன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது. இங்க அத பண்ணு அது நல்லாருக்கும். இப்படி பண்ணு அப்படி நல்லாருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும். அதனால வந்து எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் வந்து கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும், அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். பொருளாதார வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர்.
பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெள்ளிக்கிழமை காலையில நேரமா எந்திரிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க போயிரணும். அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, நீர்மோரு அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் குடுக்கலாம். நீர்மோரு, பானகம், அதே மாரி ஏழை எளியவர்களுக்கு செருப்பு நீங்க வாங்கி தானமா குடுக்கலாம். இதனால என்ன அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாரி உடல்நிலையில எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்லபடியா வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே தான தர்மங்கள் அப்படிங்கக்கூடியது உங்கள மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். வம்சத்த நல்ல வாழையடி வாழையா செழிச்சு வளர வைக்குங்க. அதனால உங்கனால என்ன முடியுதோ, அத நீங்க செஞ்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு நீர்மோரு ஒரு 5 பேத்துக்காவது தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. நீர்மோரோ அல்லது பானகமோ, இல்ல உங்கனால செருப்பு வாங்கி தானமா குடுக்க முடியும் அப்படின்னாலும், நீங்க தாராளமா பண்ணலாங்க. சரிங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு? மேச ராசிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாருங்க. அது வந்து நெறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல டக்குன்னு முடிவெடுக்கிறத நீங்க தவிர்த்தரணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய சந்திரன் மேல வரும்போது, என்ன அப்டின்னா கோவம் அதிகமாக வருங்க. கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு முடிவு எடுக்கும்போது, அந்த முடிவு வந்து நல்ல அறிவார்ந்து யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா கோவம் வரும்போது, அந்த இடத்துல அறிவு வந்து வேலை செய்யாம போயிரும். அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பாதகத்தை ஏற்படுத்தி குடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலை வரும்போது, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா? நலம் விரும்பிக கிட்ட கலந்து ஆலோசிச்சு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதே மாரி 2ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லது. வருமான ஸ்தானத்துக்கு ஒரு ஒளி கிரகம் வரதே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப நல்லதும் கூட. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்ல அபிவிருத்தி ஆகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான். பொதுவா இப்ப 7:30 சனி இருக்கு இல்லைங்களா? இந்த மாசத்துல வந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே மாரி சனியையும் பார்க்கிறாரு. 10ஆம் ஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால தொழில் வந்து நல்ல அமைப்புகள குடுத்தாலும், 7:30 சனிங்கிறது உங்களுக்கு பாதகத்தையோ, கஷ்டத்தையோ குடுக்காது. குரு பலம் வந்துருது. என்னங்க குருபலம் வருதான்னு கேட்காதீங்க. சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வையிடுறாரு. அப்ப குரு சனிய பார்க்கும்போது, அந்த 7:30 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப 7:30 சனி வேலை செய்யலைனாலே நெறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். தொழில பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் நீங்க புதுசா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு? இப்போ என்ன திசாபுத்தி போகுது? இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜோசியர் இருந்தா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலம் தான். நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ வந்து 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்கும்போது, எதிர்பாராத வகையில நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக வந்து காசு, பணம்லாம் வரும். ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது, திடீர்னு ஒரு எதிர்பாராத வகையில வருங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிபுணத்துவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. சூரியன், புதன் சேர்க்கையே நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த நிபுணத்துவ யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாகும், பாராட்டப்படும். உங்களுடைய மேனேஜ்மென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னைஸ குடுப்பாங்க. இவ்வளோ நாள் அது வெளியில தெரியலனா கூட, நீங்க செஞ்ச இவ்வளோ நாளா போட்ட உழைப்பு, இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்ஸுக்கு இந்த டைம்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிரும். அதனாலேயே நல்ல மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த மாதம் வந்து கட்டாயம் இருப்பீங்க. முக்கியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா, அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், உங்க ராசிய பார்க்கறது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய செயல்கள செய்யும்போது,
ரொம்ப காமா செய்யணும். நெறைய மெடிடேஷன் பண்ணணும். 1 தடவைக்கு 2 தடவ பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா, தீமையா, பாதகமா, சாதகமான்னு நீங்களே என்ன செய்யணும்? நல்லா முடிவு பண்ணிக்கணும். கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. தெளிவா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. அதேமாரி இந்த மாதம் வந்து நெறைய பேருக்கு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேச ராசிய பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வராரு. அதே மாரி உங்களுக்கு வந்து சூரியனும் பலமா இருக்கிறாரு இந்த மாதம். 2ஆம் இடத்துல. அப்போ வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. லேண்ட் வாங்கி போடுறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இல்ல சொந்த பர்ப்பஸ்க்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண்கள பொறுத்தவரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கணவர் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. செவ்வாய் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாரி சகோதரரையும் குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால, கணவர் அல்லது சகோதர வழி ஆதரவுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாரி அஷ்டம ஸ்தானத்த செவ்வாய் பார்க்கறனால, வண்டி வாகனங்கள்ல ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பலன்கள் என்ன அப்டின்னா, ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குறிக்கக்கூடியது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமும், தெளிவும் கட்டாயம் அவசியம். அஷ்டமஸ்தானம் ஏதாவது ஒரு அவமானங்கள குடுத்துரும். அதனால கவனமாக நீங்க பேசணும். பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறாத மாரி நீங்க பேசணும். அவ்வளோதான். 7:30 சனியோடைய பாதிப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதமா இருக்கனால, தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சக்சஸும் ஆவீங்க. முக்கியமா வந்து என்னன்னா, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நிரந்தரமான வருமானம்னு சொல்லுவாங்க. அதே மாரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரணம். பிரகாசமா ஒளிக்கக்கூடியது. அப்போ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, பிரபலியமாகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு. புதனும் உங்களுக்கு கலைய குறிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால நல்ல வருமானம், புது புது வாய்ப்புகள் வரது. நெறைய பக்கம் ஊருக்கு போய் நீங்க என்ன செய்றது, உங்களுடைய ப்ரோகிராம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நெறைய காசு பணம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. அ வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2 கூடைய அதாவது சாரி 6 கூடிய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கறனால, நல்ல அமைப்புகள் இருக்கு. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கு. ஒரு நல்ல அமைப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். அதனால அதுல வளர்ச்சியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்களோ, அது எல்லாமே கிடைக்கும். வேலை விஷயமாவோ, அல்லது படிப்பு விஷயமாகவோ, உத்தியோக விஷயமாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முக்கியமா பல மாற்றங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாற்றம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல உத்தியோக மாற்றமும் இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் 7:30 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியல பொறுத்தவரைக்கும் பலம் இருந்தாலுமே, குருவோடைய பார்வை சனிக்கு இருந்தாலுமே, ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஒரு வாரியம் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாம இருங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் 50, 50% தான் இருக்கே தவிர, முழுமையான வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. மீடியாட்டர்ல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்ல அப்படின்னா, கட்டாயம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள். அது அது தவிர்த்து வந்து பேரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்ல ஆதாயம் உண்டுங்க. பாகப்பிரிவினை இருந்தாலும், அதாவது உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு பாகப்பிரிவினை கிடைக்கலைனாலும், இந்த டைம்ல இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மேச ராசிக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.